ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜி5 ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மசக்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா தனியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வீட்டுல லேடிஸே இல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பல வரன்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருக்கு. வீட்டுல லேடிஸ் இல்ல, எப்படி உங்களை நம்பி தரது அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. இதனால பயங்கரமா கடுப்பாகிறாங்க. ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஹீரோட அப்பா என்ன டிசைட் பண்றாருன்னா, நம்ம கல்யாணம் ஆனாதான் பையனுக்கு கல்யாணம் ஆகும் போல அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு சில சம்பவங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. அதை ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, நீட்டான ரைட்டிங்லயும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினை பத்தி சொல்லியே ஆகணும், கியூட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாவம் நடிச்சிருக்கவரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா காமெடி போர்ஷன்ஸ் தான். படத்துல வர ஒவ்வொரு காமெடி போர்ஷன்ஸுமே ஓரளவு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் ஒர்க் ஆகாமலும் போக தான் செய்யுது. அதே மாதிரி படத்துல எமோஷனல் சீன்ஸும் ரொம்ப நீட்டாவே கன்வே ஆயிருக்கு. ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்க லவ் போர்ஷனும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி போர்ஷனும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல இந்த படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு ஃபோக் சாங் சூப்பராகவே இருந்தது. அதுல ஹீரோயினோட டான்ஸும் அல்டிமேட்டாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க காமெடி போர்ஷன்ஸோட. செகண்ட் ஹாஃப்ல அந்த என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் குறையுதுன்னே சொல்லலாம். ஓரளவு ஓகேவா தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான செகண்ட் ஹாஃப் உள்ள படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.